காலங்காத்தாலையும் எந்திரிச்சு அவசர அவசரமா 8 மணிக்கெல்லாம் ஷார்ட் வச்சுட்டாங்க. ஒரு வித்தியாசமான பேர்டு முடிஞ்சா நான் அதை காமிக்கிறேன். வெயிட். பெடல் போட். இங்கே பார்த்தீங்கன்னா சிந்து இருக்காங்க. மார்னிங் மக்களே. நம்ம நைட்டு ரீச் ஆனதுக்கப்புறம் எடுக்கலான்னு பார்த்தா பயங்கர இருட்டு, கும்பு இருட்டு இருந்ததா. அதுக்கப்புறம் லைட்டாக டயர்டு அண்ட் வந்ததில் பயங்கர குளிர் வேறு. பட் பயங்கரமாக பிளான் பண்ணி பார்த்தீங்களா இந்த மாதிரி குள்ளாலாம் வேறு எடுத்துகிட்டு வந்ததுனால ஓரளவுக்கு சமாளிக்க முடிஞ்சது. ஆல்ரெடி நமக்கு வேறு கொஞ்சம் கோல்டு இருந்ததா, செம தலைவலி வேறு நைட்டு. அதனால் நைட்டு எதுவும் அப்டேட் பண்ண முடியல. இன்னைக்கு காலங்காத்தால் என்ன வேலை பண்ணிட்டுருக்க தெரியுமா? இந்த கோல்டு கொஞ்சம் முத்தி போய் மூக்கெல்லாம் பிளாக் ஆகி ஆவி பிடிச்சிட்ருக்கேன். இப்போதான் ஆஃப் பண்ணேன். ஜலதோஷம் பிடிச்சிருக்குமா? ஆவி பிடிச்சிட்டு இருக்கேன். ஆச்சு, ரொம்ப மோசமான வியாதி இது. மருந்து சாப்பிட்டா ஒரு வாரத்தில் போயிடும், மருந்து சாப்பிடலன்னா 7 நாள்ல போயிடும். எழுந்திரிச்சோன்னா ஆவி பிடிச்சிட்டு கொஞ்சமாவது இந்த அடப்பெல்லாம் கிளியர் ஆகுதான்னு பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். ஓகே. வணக்கம் மக்களே. வணக்கம். ஆக்சுவலாக காலங்காத்தாலையும் எந்திரிச்சு அவசர அவசரமாக 8 மணிக்கெல்லாம் ஷார்ட் வச்சுட்டாங்க காலையில். அதுவும் ஷார்ட் எங்கே வச்சுருக்காங்கன்னா என்னோட ரூமுக்கு முன்னாடியே வாசல்லையே ஃபர்ஸ்ட் ஷாட் வச்சு ரோல் பண்ணுறாங்க. ஒரு விதத்தில் அது நல்லது தான், இன்னொரு விதத்தில் காலங்காத்தாலேயே இவ்வளோ ஏர்லியாக ரோல் பண்ணுறாங்களே அப்படின்னு. அவுடோர் வந்தாலே அப்படி தானே. இப்போ பார்த்தா நாங்கள் ஒரு கார்டனுக்கு வந்திருக்கோம். கார்டனில் மாண்டேஜஸ் போயிட்டுருக்கு. என்னுடைய படக்குழுவினர்கள்லாம் அங்கே சுற்றிட்டு இருக்காங்க. ஒருத்தர் என்னை ஒரு மாதிரி பார்க்குறாரு. பட் கார்டன் சூப்பராக இருக்குல்ல, ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. எனக்கு ஏற்ற இடமா இருக்குது. இந்த மலையும் மலை சார்ந்த இடங்களும் என்னை அப்படியே சுண்டி இழுக்கின்றன. என்ன தெரிகிறது? ஒரு வித்தியாசமான பேர்டு முடிஞ்சா நான் அதை காமிக்கிறேன். வெயிட். ஐயோ, அந்த பேர்டை பார்க்கலாம்னு சொன்னால் அதுக்கு பறந்துருச்சு. இங்கே தானே இருந்தது. இதானா சார் உங்க டக்கு? என்னோட டக்கு எப்படி வேலை செஞ்சுருக்கேன்னா பேக் கேமரா ஆன் பண்ணி அந்த பேர்டை காமிக்கலாம் அப்படின்னு பார்க்கறதுக்குள்ளே அது பறந்து போயிடுச்சு. ஸோ சேட். சாரி கைஸ். நாங்கள் இப்போ போட்டிங் பண்ணிட்டு இருக்கோம். பெடல் போட். இங்கே பார்த்தீங்கன்னா சிந்து இருக்காங்க. வீடியோ கால் இல்லை, vlog. சும்மா இது மட்டும் இன்னொரு வாட்டி பண்ணுங்க. இங்கே பார்த்தீங்களா சிந்து இருக்காங்க. அவங்க ஸ்டைலை திரும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வாட்டி பண்ணுங்க. நாங்கள் தனியாக நாங்கள் போட்டில் மட்டும் நாங்கள் மட்டும் போட்டில் போயிட்டுருக்கோம். என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது, வாய் வளருது, வேற ஒன்றும் இல்லை. இதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் எடுத்து ரோல் பண்ண முடியல. சாரி கைஸ். வாய்ஸ் கொடுத்துட்டாங்க. இங்கே எங்கள் கேமரா க்ரூ அங்கே கஷ்டப்பட்டு என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் வரல அவங்க. மக்களே, நல்லா ஒன்று கவனிச்சிங்கன்னா ஒரு டியூன் போயிட்டு இருக்கும். கேட்டுச்சா? அது நாங்கள் பெடல் போடுறதுனால வர சவுண்டு. ஆனால் அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அந்த சவுண்ட் பெடல்ல இருந்து வரல, என் முட்டியில இருந்து வருது. என்ன ஒரு ஆனந்தம். நாங்கள் சுத்தினது பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரத்தில் போய் யூ டர்னு எஸ் டர்னு எல்லா டர்னும் போட்டு திரும்பி இங்கே வந்திருக்கோம். முட்டி கலண்டுச்சு. நடக்க முடியுமான்னு தெரியல. எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திக்கிட்டு இருக்கா. இப்போ நம்ம அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். பாருங்க, ஒருத்தன் என் கை மேலேயே ஏறி இருக்கான்.